என்னங்க 15 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள இஸ்ரேலு கிரிட்டிக்கலான ஒரு அலர்ட்ட வந்து அமெரிக்கா குடுத்துருக்காங்க. இன்டர்செப்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க அமெரிக்கா. அப்படி உங்கள இஸ்ரேல் சொன்னதா மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து தகவல்கள். இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடாது. ஆல்ரெடி தெரியறது தான். கம்மியான ட்ரோன்கள், மிசைல் ஏவுனாலே உள்ள போய் விழுந்துருது. ஸோ இது வந்து தெரியும்போது இன்டர்செப்டார்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, ஒரு ராணுவ பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் அமெரிக்காவோட ராணுவ பேஸ் ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. விக்டோரியா பேஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஏர் பேஸ் மிக முக்கியமான ஒரு பேஸ். ஏர் பேஸ்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறது போல. அந்த பகுதிக்குள்ள எஃபிவி ட்ரோன்கள் புகுந்திருக்கு. இங்க போய் அடிக்கலாமா, அங்க போய் அடிக்கலாமான்னு விளையாட்டு காமிச்சு அடிக்குது. எஃபிவி ட்ரோன்கள் முன்னாடி போய் எல்லா பகுதியும் தேடி தேடி பார்த்து கோஆர்டினேட் பண்ணது மிசைலுக்கும் ட்ரோன்களும் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல பாக்தாதுல அமெரிக்காவோட பேஸ்கள் சூறையாடப்படுகிறது. மிடில் ஈஸ்ட் குறிப்பா இதுக்கப்புறம் ஈராக்ல ஒரு அமெரிக்கன்ஸ் கூட இருக்க முடியாது, ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறது போல இருக்க முடியாது அப்படிங்கிறத இது காட்டுது. அது பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச அமைப்புகள். கண்ணுக்கு தெரியாத பல அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அமெரிக்கா நிறைய பேத்துக்கு முதுகுல சதக்கு குத்தி இருக்கிறாங்க. கூடயே இருக்கிறவங்கள சதக்குன்னு சைட்ல குத்தி இருக்காங்க. நிறைய வேலைகள் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் இந்த ரீஜன்ல அமெரிக்கா பேஸுங்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். மிசைல் போய் விழுகிறதுலாம் 2ஆம் பட்சம். அதாவது காமிகாசி ட்ரோன் போய் விழுகிறதுலாம் 2ஆம் பட்சம். எஃபிவி ட்ரோன்கள் உள்ள போயிருச்சுன்னா அது போர்க்களமா மாறிடுச்சு. அமெரிக்கா ஏர் பேஸை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். லிட்டரலா கண்ட்ரோல் போயிருச்சு அமெரிக்காவுக்கு பாக்தாதுல. அவ்வளவுதான் அமெரிக்காவோட ஆர்மியை முடிச்சுட்டாங்க மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஈராக்ல முடிச்சுட்டாங்க அப்படிங்கறதோட புரிஞ்சுக்கலாம் ஈரான். அது மட்டும் இல்லாம எந்தெந்த பகுதிகளை நாங்க தாக்க போறோம் அப்படிங்கிற டீட்டெயில்டான லிஸ்ட்டை ஈரான் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு முறையும் அலர்ட் கொடுக்க முடியாது. இதுல அமேசானோட இதுல இருந்து எல்லாமே இருக்கு. அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரீஸ், எனர்ஜி, அப்புறம் பினான்சியல் கம்பெனிஸ், ஆல்ரெடி சிட்டி பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அடி தருமடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ இது போல பல பகுதிகளும் இதுக்கப்புறம் லெஜிட்டிமேட் டார்கெட். ஏன்னா எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க, அதனால நாங்க அடிக்கணும் அப்படிங்கிறது போல அவங்க அடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டும் கொடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா பல நபர்களால பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஈரானோட ஆணி வேறே கார்கை ஐலாண்டு தான். அதான் அமெரிக்கா பிடிக்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற. இந்த கார்க் ஐலாண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 90% ஈரானோட க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டுங்கிறது இந்த தீவுல இருந்து தான் நடக்குது. அந்த தீவுல மேசிவான ஸ்டோரேஜ் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. 30 மில்லியன் பேரல் அளவுல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது. ஆயில் ஷிப்மெண்ட் இந்த கார்க்ல மட்டுமே அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துக்கு $78 பில்லியன் சம்பாதிச்சு கொடுக்குது ஈரானுக்கு. இந்த கார்க் ஐலாண்ட அமெரிக்கா பிடிப்பாங்க. அதுக்காக மெரைன்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. 5000 மெரைன்ஸ் கிட்ட இருக்காங்க. அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்க்க முடியுது. இதுல நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். அதுல நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்கு. நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஈரானோட கடலோர பகுதிகள்ல இருந்து 22 மைல்ஸ் அந்த நாடுல இருந்து. ரெஸ்பெக்டிவ் அந்த கோஸ்ட் லைன் இருக்கிறதுனால ஹெவி ஆர்ட்லரி அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஈரானுக்கு இருக்கு. அமெரிக்கா கிட்ட ஏர் சூப்பர்மர்சி இருக்கு, அதனால ஆர்ட்லரி விட்டு தள்ளுங்க. ட்ரோன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சொல்லவே வேணாம் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குன்னு. எஃபிவி ட்ரோன்கள் விக்டோரியா பேஸ்குள்ள பூந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே ரீச் ஆகும் இந்த கார்க் ஐலாண்ட்ல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஏன் இதை சொல்றேன்னா, இதே போல சிமிலரான ஒரு ஆபரேஷன் ரஷ்யா செஞ்சாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இனிஷியலா ஸ்னேக் ஐலாண்ட் இருந்தது. ஸ்னேக் பாபு மாதிரி ஸ்னேக் ஐலாண்ட் இருந்தது. இதுவும் அளவெடுத்து பாத்தீங்க அப்படின்னா உக்ரைனோட ஒடசா பகுதிகள்ல இருந்து தெச்சு மாதிரி 22 மைல். அதே போல டிட்டோவா இங்க இருக்கு. ரஷ்யா அப்ப என்ன யோசிச்சாங்க, ரொமேனியாவோட தனுப் டெல்டா பெல்ட் பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம். ஸ்னேக் ஐலாண்ட்ல ஒடசாக்கு வர போகக்கூடிய எல்லா வர்த்தக போக்குவரத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ அதனால உக்ரைனுக்கு ஆயுத வரப்பு வராது அப்படிங்கிறது போல ஒரு கால்குலேஷன்ல இறங்கினாங்க ரஷ்யா. இதே மாதிரி ஸ்னேக் ஐலாண்டு 22 மைல், கார்க் ஐலாண்டு 22 மைல்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல ரஷ்யாவோட ட்ரூப் பிப்ரவரி 24, 2022 உள்ள போய் இறங்குறாங்க ஹெலிகாப்டர்ல. ஸோ சண்டையெல்லாம் பிடிக்க முடியாது, பெருசா எதுவும் செய்ய முடியாது. வாங்க வந்து பிடிச்சிக்குங்க அப்படிங்கிற உக்ரைன் வந்து பண்ணா அசால்ட்டா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உக்ரைன் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பிரசனரா பிடிச்சாங்க, அப்புறம் தூக்கிட்டு போனாங்க. இது போல வேலைகள் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் உக்ரைன் ஒடசா போர்ட்ல இருந்து அந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை விடாம தர மட்டமா அடிச்சு நொறுக்குனாங்க. எங்க ஒடசால இருந்து ட்ரோன்கள், மிசைல்கள் கான்ஸ்டன்டா இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள்ல இருந்து பின்வாங்கிட்டாங்க. ஜூன் மாசம் 2022 பின்வாங்கிட்டாங்க. 5 மாசம் தான் ரஷ்யானால அந்த பகுதிகளை ஹோல்டு பண்ண முடிஞ்சது. லிட்ரலா இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு. ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு. எவ்வளோ பெரிய சூப்பர் பவரா இருந்தாலும் வேற ஒரு நாட்டோட கிரவுண்டுக்குள்ள போகும்போது அவங்க ஜீரோ தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், புதுசா தான் இருக்கும். இது ரஷ்யா அவங்களோட இழப்புல பாடம் கத்துக்கிட்டது. இது போல பல விஷயங்கள் இனிஷியலா நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ரஷ்யா அதெல்லாம் தேத்திக்கிட்டு ரெடி ஆயிட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு அதுக்கேத்த மாதிரி களத்தை மாத்தி அமைச்சிட்டாங்க. இப்போ அது நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப அதே போல அதே மாதிரி ரஷ்யா எப்படி ஸ்னேக் ஐலாண்டுக்கு போனாங்களோ இவங்களும் எல்லாம் மெரைன்ஸ் இருக்காங்க, தாட் பூத்னு சொல்லி எல்லாம் வந்து இறங்கினா வாங்க வந்து வச்சுக்கோங்க அப்படிங்களா விட்டுறலாம். ஒரு பில்டிங், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஆயில் ஃபெசிலிட்டி எதையும் விடாம கண்டிப்பா ஈரான் டெமாலிஷ் பண்ணுவாங்க. ஏன்பா அது ஈரானுக்கு நட்டம் தானே. அமெரிக்கா வந்து புடிச்சுக்கிட்டாங்கன்னா மொத்தமும் நட்டம். எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். ஏன்னா ஈரான் என்ன சொல்றாங்க, ஐ ஃபார் ஐ அப்படிங்கிற சொல்றாங்க. எனக்கு இல்லைன்னா உனக்கும் வேண்டாம்ப்பா, நானே அழிச்சிடுறேன் அப்படிங்கிற அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்கா அது மேல தாக்கல, அது அவங்களுக்கு தேவை. அதை மட்டும் அழிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு தான் பெருத்த நட்டம். இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை அவங்க ரெக்கவர் பண்ணி ஆகும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியுமா? தினந்தோறும் எஃபிவி ட்ரோன்கள், ஷாகி ட்ரோன்கள், மிசைல்கள்ன்ற தொல்லைனால கண்டிப்பா அமெரிக்கா அதுல இருந்து விட்டுட்டு போகத்தான் செய்வாங்க. ஈரானுக்கு அந்த ஐலாண்டு தேவையில்லை போர் முடிகிற வரைக்கும். ஆனா அமெரிக்கா அதை பிடிக்க முடியாது அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எழுதி வச்சுக்கோங்க, 100% அமெரிக்கா அதை பிடிக்கவே முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பார்த்தாச்சு. அதையும் மீறி இவங்க படிப்பினை கத்துக்காம திரும்பி போய் அதே தப்பு நம்மளும் செஞ்சு பார்க்கலாம்னா சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டிஸ்கம்பாபுலேட்டர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா அது மாதிரியான ஆயுதங்கள் ஈரானுக்கு எகென்ஸ்டா வேலை செய்யல போல தெரியுது இல்லையா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த கார் ஐலாண்டுக்கு போகணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முழுவதும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தே தீரணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா போர்க்கப்பல்களே உள்ள போகாம எப்படி? அது மட்டும் இல்லாம ஈரான் கிட்ட நேவல் கப்பல்கள் இருக்கு, சர்ஃபேஸ் விசல்கள் இருக்கு. அடிச்சாங்க அப்படின்னா மிக பெரும் இழப்புகள் அமெரிக்கா சந்திப்பாங்க. இதுல எந்த அளவுக்கு அக்ரெசிவா அமெரிக்கா போறாங்களோ அந்த அளவுக்கு இழப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க வருங்காலங்கள்ல அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்து. இதனால கூட அமெரிக்கால அதிகப்படியான பேனிக் இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அமெரிக்காக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இஸ்ரேலோட ட்ரூப்ஸோ இல்ல அமெரிக்காவோட ட்ரூப்ஸோ இணைஞ்சு போய் அந்த 400 கிலோகிராம் யுரேனியம் என்ரிச் பண்ணி வச்சுக்கிறாங்களே அது எடுத்துட்டு வர்றதுதான் ஒரு பாயிண்ட். ஆனா பல இடங்கள்ல பிரிச்சு வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு ஆயிரக்கணக்கான, 10,000 கணக்கான, 20,000 கணக்கான ட்ரூப்ஸ் வேணும், ரெகுலரா ஏர் சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாம ட்ரூப்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல வந்து ஈரான்லாம் ரெடியா இருப்பாங்க. ஆல்ரெடி எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் போயிடுச்சு. இதுக்கப்புறம் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எல்லாம் போய் சேஃபா ஒரு இடத்துல டிப்ளாய் ஆகி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வராங்க இழப்பு இல்லாமங்கிறதுலாம் நடக்கிற காரியமான்னு தெரியல. அது வரைக்கும் ஈரான் சும்மா இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கதை தான். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை ஃபுல்லா குண்டை போட்டு முடிச்சுட்டு எப்பெல்லாம் அவங்க த்ரெட்டா இருக்காங்களோ அப்பெல்லாம் போய் குண்டை போடணும் அப்படிங்கிறது போல ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் அமெரிக்காவுக்கு. போட்டுட்டு சீஸ்ஃபயர் அப்படிங்கிற சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிறது போல. ஆனா இப்ப ஈரான் இதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க வெளியே போறதுக்கு. எல்லா பக்கத்துல சுத்தி அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கான இழப்புகள் நடக்குது. ஒரு தடவை ஈரான் மேல கை வச்சா பெருத்த சேதம் நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த தடவை வரமாட்டாங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் யாரும் இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க. இது மிக பெரும் சிக்கல்கள் இருக்கனால இந்த ஆப்ஷனும் போச்சு. இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன, அவங்க சொல்லக்கூடியது இதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த ஆப்ஷன்
ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறது. ஈரான் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணி விடுறது. ஸோ டெமாலிஷ் பண்ணும்போது அவங்க எக்கனாமியை ரீபில்ட் பண்றதுக்கு சாங்ஷன் ரிலீஃப் தேவைப்படலாம். ஸோ சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்றோம், அதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், சீஸ்ஃபயர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா ஈரான் கேட்குற மாதிரி ரெப்ரேஷன் கொடுத்தாலும் அமெரிக்கா முடிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதுல ஈரான் என்ன கேட்கறாங்க, எல்லா ட்ரூப்ஸ் பேசி எடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற கேட்கறாங்க. எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படிங்கிறது போல. இது போல பல நிபந்தனைகள் ஈரானுக்கு இருக்கிறதுனால இப்ப இதுவும் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இதே போல ஒரு டீல் சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா இவர் கிடையாது. ரெண்டாவது என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம்ல வேற நாட்டுல வைக்கணும், என்ரிச்சே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சீஸ்ஃபயர் போடலாம். இதெல்லாம் வந்து உதவுமா இதுக்கு மேல அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா இதே போலதான் பராக் ஒபாமா அவர்கள் ஒரு டீலை போட்டிருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே அதெல்லாம் ஜேசிபி வேண்டாம் அப்படிங்கிற கேன்சல் பண்ணி விட்டாரு. இப்ப இந்த அளவுக்கு வந்து நிக்குது. இப்ப அதே போல ஒரு டீலை போட்டாருன்னா என்னது, 15 வருஷம் பின்தங்கி போன மாதிரி ஆயிரும். இது ஒரு மிக பெரும் தோல்வியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட வரலாறுல பொறிக்கப்படும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெல்ல தெளிவா தெரியுது அப்படிங்கிறது போல. இதைத்தான் சீனியர் ஈரானியன் அபிஷியல் மொஹ்சென் ரெஜி அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் கேட்கும்போது சொல்லியிருந்தாரு, இந்த போர் முடியும் அப்படிங்கிறது வந்து பண்ண எங்களோட கையில தான் இருக்கு, எங்களோட இதுலதான் இருக்கு, முடிவுல தான் இருக்கு, நாங்க தான் டிசைட் பண்ணுவோம், நாங்க தான் அதை செய்வோம், எங்களுக்கு ஃபுல் காம்பன்சேஷன் வேணும், எல்லா டேமேஜஸ்க்குமே அமெரிக்கானால ஏற்படுத்தக்கூடிய அத்தனை டேமேஜஸ்க்குமே எங்களுக்கு வேணும், அப்புறம் 100% கேரண்டி வேணும், இதுக்கப்புறம் இது போல நடக்காது அப்படிங்கிறது போல. அமெரிக்காவோட மொத்த படையும் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வித்ட்ரா பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன், இதெல்லாம் முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியே வரணும், காம்பன்சேஷன் வேணும். ஸோ இது எல்லாமே மிக மோசமான ஒரு டேர்ம்ஸா அமெரிக்காக்கு இருக்கு. இதை ஒத்துக்கிறாருன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்ரால் மெட்டீரியலா அமெரிக்கால பார்க்கப்படுவார் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது கண்டிப்பா விட மாட்டாங்க. இதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா அமெரிக்காக்கு எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. இதுல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க அணுகுண்டு போட முடியுமா அப்படிங்கிறது போல. அது மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா எல்லா நாடுகளும் அணுகுண்டு ஆராய்ச்சியில இறங்கிடுவாங்க. ஏன்னா ஈரான் கிட்ட எந்த ஒரு ஆயுதமுமே இல்லை, லிட்டரலா அமெரிக்காவை போய் அழிக்கிறது. அமெரிக்காவை போய் ஈரான் அடிக்கவே கிடையாது. ஈரானை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அமெரிக்கா வந்து இங்க அணு ஆயுதம் போடுறாங்க அப்படின்னா இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதனால டேமேஜ் ஆவாங்க, பாதிப்படைவாங்க. குறிப்பா ரஷ்யா உட்பட, ஏன்னா அசர்பைஜான் உட்பட, ஏன்னா காஸ்பியன் சி இருக்கு. இது போல பகுதிகள் இங்கெல்லாம் பாதிப்படைகிறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அணு ஆயுதம் அப்படிங்கிறது போல போவாங்க. அமெரிக்கானால இதுக்கப்புறம் உலகத்துல எந்த நாட்டையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த IAEA அமைப்புங்கிறது அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தாயம். இந்த அமெரிக்கா சுடுகாடுல போய் நேரா படுத்துக்கிறதுக்கு சமம். அது போல ஒரு விஷயம் நடக்காது. அமெரிக்காவை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஈரான் போய் அமெரிக்காவை அடிக்க கிடையாது, அமெரிக்காவோட பகுதிகளை போய் அடிக்க கிடையாது. அவங்க வச்சிருக்க பேசஸ் வெளிநாட்டுல தான் அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. ஈரானை போய் இவங்க தான் அடிச்சாங்க. இப்படி இருக்க சமயத்துல அணு ஆயுதம் போட்டாங்கன்னா உலகமே அமெரிக்காக்கு எகென்ஸ்டா திரும்பும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அது ரிஸ்கி, அது நடக்காது, அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஜப்பான் மேல போட்டாங்க அப்படின்னா ஜப்பான் போய் ஹவாய் அடிச்சாங்க, அமெரிக்காவோட பகுதி அடிச்சாங்க. ஸோ அதனால பழி வாங்கிறதுக்காக போட்டாங்க. இங்க வந்து அது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்குதுன்னா எல்லா நாடுகளும் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்கா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அமெரிக்காக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஈரான் சொல்றதை கேட்டுக்கணும், இல்லைன்னா ஈரானை தோக்கடிச்சு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். டூ ஆர் டை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்றத செய்திகள் வர வர பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம சேனலை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.